ஹாய் மக்களே, பார்த்தீங்களா இன்னைக்கு நைட்டு வந்து கல்யாண வீட்டு சாப்பாடு தான். இன்னைக்கு இறைச்சி வேற ரசம் பாயசம். சாப்பாடு வாங்கலை ஏன் தெரியுமா? ஏற்கனவே மதியம் சாப்பாடு இருந்தா அந்த சாப்பாடு இருக்கு. நாங்கள் நம்ம அப்பாட்ட போய் கொடுத்து சாப்பிடுமா? செப்பலை கழிச்சிட்டு இவ்வளோ லைட்டா வாங்க மக்களே. பார்த்தீங்களா இன்னைக்கு இறைச்சி தான். எங்கள் அண்ணன் கல்யாணம் எடுத்து பார்த்துக்கோங்க. எங்கள் சித்தப்பா மகனுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம். அதான் இன்னைக்கு இறைச்சி எடுத்தேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு இறைச்சி. இறைச்சி பார்த்தீங்களா? இறைச்சி வேற இது ரசம் இது பாயசம். நாங்கள் வந்து இறைச்சி வந்து நான் சூடு பண்ணி தான் சாப்பிடுவோம். இப்போ தட்டில் அப்பாவுக்கு வச்சு கொடுப்போமா? வாங்க. ஐயா ஐயா ஏற்கனவே நாங்கள் சாப்பாடு காலையில் வாங்கியிருந்தோமா, அந்த சாப்பாடு இருக்குது. மதியம் வாங்கினோம்னா அந்த சாப்பாடு வேற. இறைச்சிக்கு ஒரு கரண்டி இருக்குமா? இறைச்சி கரண்டி நாங்கள் எவ்வளோ அழகான பீஸு. ஆனால் எங்கள் கேட்ரிங் பசங்க வந்து கனிஷ்கா கேட்ரிங் தான் வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க. நான் உடனே கேட்ரிங் உடனே தந்துட்டாங்க. அது லைட்டாக ரசம். நம்ம அப்பாட்ட கொடுக்குமா? நான் எங்கள் அப்பாவுக்கு கல்யாண வீடு சேர்ந்தான், கோயில் கூட வச்சுருந்தான். முதல்ல போய் வாங்கிட்டு நான் மட்டும் சாப்பிட்டு காணான்ட்டு எங்கள் அப்பாவுக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்துருவேன். என்னங்க இப்போ நான் மட்டும் சாப்பிட்டு காணான்ட்டு எங்கள் அப்பாவுக்கும் சேர்த்து வேண்டியது. எனக்கு எவ்வளோ பாசம் தெரியுமா? என்னை மாதிரி நீங்கள் ஒரு பையன் யார் இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுங்க. எவ்வளோ சந்தோஷம் இருப்பாங்க தெரியுமா? எங்க அப்பா உங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுங்க. எது கேட்டாலும் கல்யாண வீட்டு சாப்பாடு அந்த கோயில் கூட வெக்கப்படாம வாங்கிட்டு வாங்க, சரிங்களா? நானும் இந்த மாதிரி வாங்கிட்டு நீங்களும் வாங்கிட்டுனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. பாய்.